ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இப்போது இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம், இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார், நம்ம பல பேருக்கு எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம், எதுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கோம், மனிதர்களாக நம்ம யார், எதுக்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் படைத்தார், எதுக்காக நம்ம இருக்கோம், இனி என்ன என்ன சம்பவிக்க போகிறது, இந்த மாதிரி காரியங்கள் பல பேருக்கு தெரியல. அதை நம்ம ஒரு எண்ட் டு எண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஆண்டவர் மனிதர்களாகிய நம்மளை ஏன் உருவாக்குனார், நம்ம எதுக்காக இருக்கோம், நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஆண்டவர் கூட எப்போ எப்படி நம்ம இனி வரை காலங்களில் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்துக்கு அப்புறம் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை நான் இதில் பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆவியானவர் ஒரு உணர்த்துதலை கொடுத்தாரு. அதுக்காக நான் இதை பதிவு பண்ணுறேன். ஸோ முதலாவது, மனிதர்களாக நம்ம யார், எதுக்காக ஆண்டவர் நம்மளை உருவாக்குனார். ஸோ பிதாவாகிய தேவன் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கிலேருந்து பிதாவாகிய தேவன் தான் நம்மளுடைய கிரியேட்டர். அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்குனார். அவரை யார் உருவாக்குனார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க. பிதாவானவருக்கு அவருக்கு கிரியேட்டருக்கு ஒரு கிரியேஷன் கிடையாது. இப்போது ஒரு பொருள் இருக்குன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பென் இருக்குன்னா, அந்த பென்னுக்கு ஒரு கிரியேட்டர் இருப்பாங்க. அது யார் அதை க்ரியேட் பண்ணாங்களோ, அதோட இங்க்கு ரெடி பண்ணது ஒருத்தவங்க இருப்பாங்க, அதோட நீடில் ரெடி பண்ணவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, அதோடைய கேப் ரெடி பண்ணவங்க ஒருத்தர் இருப்பாங்க. அது எல்லாமே சேர்ந்து க்ரியேட் பண்ணது அது ஒரு க்ரியேஷன். ஸோ அந்த க்ரியேஷனுக்கு ஒரு கிரியேட்டர் இருப்பாங்க. இப்போது நம்ம மனிதர்களாகிய நம்மளை க்ரியேட் பண்ணது பிதாவாகிய தேவன். கர்த்தர் நம்மளை உருவாக்குனார். அவர் கிரியேட்டர். கிரியேட்டருக்கு கிரியேஷன் கிடையாது. சரிங்களா? அவர் திருத்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக இருக்கார். அவர் கிரியேஷன் கிடையாது. அவர் ஆதி முதல் இருக்கார். அவரால் தான் மற்ற எல்லாமே க்ரியேட் பண்ணப்பட்டது. ஸோ அந்த மாதிரி டைமில் பிதாவாகிய தேவன் முதலாவது தேவதூதர்களையும் பரலோகத்தையும் உண்டாக்குனார். அதில் கோடானு கோடி தேவதூதர்களை உண்டாக்குனார். நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதில் சில வகையான கூட்டங்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச நம்முடைய வேத புஸ்தகத்தில் நமக்கு கொடுத்த சில பெயர்கள் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி டைமில் இப்போது நம்மளுடைய பைபிளில் பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 1:1 நம்ம வாசிக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதாவது நம்ம பல பேர் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, அவருக்கு 1 by 1 நம்மளை எல்லாத்தையும் படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தான் மனிதர்களை படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஆதியிலே முன்னாடியே முன்னொரு காலத்திலே எல்லாத்தையும் உருவாக்கினார். முதலாவது பரலோகத்தையும் தேவதூதர்களையும் உண்டாக்குனார். அதுக்கப்புறம் ஒரு வெற்றிடம், அதாவது நம்மளுடைய எர்த்து பார்த்திங்கன்னா உலகம் சென்டராக இருக்கும். ஸோ அதை சுற்றி இருக்கிற பிளானட்ஸ் இருக்கும். இந்த சூரியன், சந்திரன், மற்ற விதமான பிளானட்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ அதை சயின்டிஃபிக்காக ஒரு தியரியில் இப்போது ஒரு புஸ்தகத்தில் நான் படித்தேன். ஒரு புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பொருள் நம்ம சென்டர் ஆஃப் த எர்த், அதில் ஒரு வெற்றிடமான ஒரு இடம், ஒரு பிளேஸில் ஒரு சென்டராக ஒரு பொருளை வச்சோன்னா அது அமங்கும். கீழே வெயிட் அதிகமாகும். அதை சுற்றி இருக்கிற எல்லாமே சரௌண்டிங்ஸில் இருக்கும். அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அது ஒரு சயின்டிஃபிக் தியராக கொடுத்தாங்க. ஆண்டவர் முதலாவது இந்த எல்லா விதமான பூமி, அதுக்கப்புறம் இருக்கிற 9 பிளானட்ஸு, சூரியன், சந்திரன், அது எல்லாத்தையுமே உருவாக்கி வச்சுருந்தார். சரிங்களா? ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி எல்லாமே முன்னாடியே உருவாக்கிட்டார். பூமியில் அப்போ யாருமே இல்லை. அதே மாதிரி மற்ற எந்த பிளானட்ஸ்லையுமே யாருமே இல்லை. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அந்த மாதிரிலாம் எல்லாமே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த டைமில் பரலோகத்தில் நமக்கு தேவதூதர்கள் உண்டாக்குனார். தேவதூதர்கள் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அதில் 3 பிரதான தேவதூதர்கள் நம்ம வேத பகுதியில் வாசிக்கிறோம். முதலாவது தூதன் பார்த்திங்கன்னா கேப்ரியல் நற்செய்தியை அறிவிக்கிறவர். நற்செய்தி, அதாவது எல்லா மெசஞ்சர்ஸ்க்கும் நற்செய்தி எடுத்துகிட்டு போய் சொல்லுவாங்க. மரியாளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மரியாளுக்கு போய் சொன்னது இந்த மாதிரி நீங்கள் ஒரு புத்திரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்ற பெயரிடுவாயாக, அந்த மாதிரி சொல்கிறது. அந்த மாதிரி எலிசபெத்துக்கு யோவான் ஸ்நானகனை பற்றி போய் சொன்னது. இந்த மாதிரி எல்லாமே நற்செய்தியை அறிவிக்கிறது கேப்ரியல் தூதரோட வேலை. ஸோ இன்னொரு தூதர் மிகாவேல் யுத்தங்களை நடத்துவதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட தேவதூதர்.
இல்லைங்களா. மிகவேல்ன்றது ஒரு கூட்டம். அதுக்கு வந்து ஹெட்டு ஒருத்தர் இருப்பாங்க. மற்ற எல்லாருமே பலவிதமான தேவதூதர்கள் கூட்டங்கள் இருப்பாங்க. அதே மாதிரி கேப்ரியலுக்கும் ஒரு தூதர் இருப்பாங்க. அந்த ஹெட் இருப்பாங்க. அவர் மற்ற எல்லாருக்குமே மற்ற வகையான தேவதூதர்கள் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி 3வது பிரதான தேவதூதன் வந்து லூசிஃபர். ஓகேங்களா. லூசிஃபரோட பிரதான வேலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவனை வந்து புகழ்ந்து பாடுறது. தேவன் யார் இருக்குது? வானத்தையும் பூமியிலும் இருக்கிற தேவதூதர் பரிசுத்தர் 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 இருந்தவரும் இருக்கிறோம் வருகிறோமாக சர்வவல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர். அந்த மாதிரி எப்பொழுதுமே அவர்களை துதித்து பாடுறது தான் அவங்களுடைய பிரதான வேலை. அவங்களுக்கு ஹெட்டாக இருந்தவன் வந்து லூசிஃபர்ன்றவர் ஒரு பிரதான தேவதூதன். இந்த லூசிஃபருக்கு வந்து தேவன் வந்து நிறைய ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ், அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜான ஒரு நிறைய இடத்துக்கு அவனுக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருந்தார். அவனை வந்து ரொம்ப அழகாக படைச்சிருந்தார். மிகவும் சௌந்தரியமானவன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வந்து நம்ம அவனை பற்றி வாசிக்க முடியும். அந்த டீட்டெயிலை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கோமேதக கற்களும் நவரத்தினங்களும் தரிக்கப்பட்டு அவன் வந்து அவ்வளோ அழகான ஒரு சிருஷ்டிப்பாக வந்து தேவன் உருவாக்கினார். அதே மாதிரி பல பேர் வந்து பல இடத்துக்கு போயிட்டு வரக்கூட ஒரு சிலருக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஆனால் லூசிஃபருக்கு வந்து ஒரு சில அதிகாரங்கள் கொடுத்துருந்தார். அவன் நிறைய இடத்துக்கு போயிட்டு வர முடியும், எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து எல்லாமே போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி டைமில் லூசிஃபருக்கு வந்து ஒரு மனதில் ஒரு எண்ணம் வந்து தோன்றுச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம ஏன் தேவனை வந்து துதிக்கணும், அவரை ஏன் நம்ம ஆராதிக்கணும், நம்மளை வந்து மற்ற எல்லாருமே வந்து நம்ம துதித்து நம்மளை ஆராதிக்கணும், அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை போட்டு அவர் எல்லாருமே வந்து என்ன வணங்கும்படி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தில் ஒரு நினைப்பு வந்தது. அப்போ அந்த டைமில் வந்து தேவன் கர்த்தர் எல்லாருமே இருதயத்தில் இருக்கவங்களாம் அறிஞ்சிருக்கிறார்ல. அந்த மாதிரி அவருக்கு வந்து அந்த மாதிரி கேட்டார், இன்னும் இந்த மாதிரி நீ ஒரு இதயத்தில் நினச்சது என்ன, எனக்கு மேலே உன்னுடைய சிங்காசனத்தை போடுவியா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த இடத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலை வருது. அந்த இடத்துல வந்து இப்போ இந்த லூசிஃபர் என்ன பண்ணுறான், அவனுக்கு கீழே இருக்க சேனைகளை நிறைய பேர் அவங்க எல்லாருமே வந்து அவங்க கூட வந்து சேர்த்துக்கிறான். அவங்க கூட வந்து பிரதான தூதர்கள் நிறைய பேர் வந்து அவனுக்கு கூட ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிறாங்க. அவங்க கூட வந்து அவன் ஒரு ஹெட்டாக இருக்கான். அவன் வந்து தேவனை வந்து எதிர்க்கிறதுக்கு வரான். பரலோகத்தில் இந்த மாதிரி ஒரு யுத்தம் நடக்குது. மிகவேல் தூதர்களும் எல்லாருமே சேர்ந்து ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் அவன் வந்து தோற்கடிக்கப்படுறான். அவனும் அவனுடைய சேனைகளும் தோற்கடிக்கப்படுறாங்க. அதில் சில தேவ தூதர்களை வானத்தில் போட்டு கட்டி வச்சிடுறாங்க. சில தூதர்கள் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேத பகுதியில் படிப்போம். அந்த சில இது வந்து அந்த இடத்துல வந்து வச்சுருவாங்க. அந்த வானத்தில் வந்து சில தேவ தூதர்கள் இருப்பாங்க. மீதி இருக்கிற எல்லாருமே வந்து பிசாசையும் அவனுடைய தூதர்களையும் வந்து அந்த பரலோகத்துலேருந்து கீழே தள்ளி விடுறாரு தேவன். அவங்க என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக வந்து இந்த பூமி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து விழுறாங்க. அந்த இடத்துல விழுந்து அவங்க வந்து என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு கோபத்தில் வந்து இந்த பூமியை வந்து எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கி ஒரு கேவலமான ஒரு அவலட்சணமான ஒரு இடத்துக்கு வந்து எல்லாத்தையுமே மோசம் பண்ணிடுறாங்க அவனும் அவனுடைய தூதர்களும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இந்த இடத்துக்கு இப்போது 3 பிரதான தூதர்கள் இருந்தாங்க. 3 பிரதான தூதர்களில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து தேவனை துதிக்கிறான தூதர்கள் வந்து விழுந்து போயிட்டாங்க. விழுந்து போன தூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. அந்த இடத்துக்கு வந்து தேவன் வந்து நினச்சார், இப்போ இவனுடைய இடத்துக்கு ஒருத்தர் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் இப்போது அந்த மாதிரி அவருடைய இருதயத்தில் ஒரு எண்ணம், இந்த மாதிரி நமக்கு ஒரு புது சிருஷ்டிப்பை வந்து உருவாக்கி இவனுடைய இடத்துல வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இவனுக்கு அந்த லூசிஃபருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தை நினச்சி அவருடைய சித்தத்தின்படி என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மற்ற எல்லா காரியங்களும் நம்ம அடுத்து வர ஆதியாகத்தில் வர அடுத்த புஸ்தகங்கள் அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம வாசிக்கிறோம். தேவன் வந்து ஒரு நாள் ஒரு சிருஷ்டிப்பை வந்து உருவாக்குறார். சரிங்களா. அந்த எல்லாத்தையுமே பண்ணும்போது கடைசியாக வந்து மனிதனை வந்து உருவாக்குறாரு. மனிதனை மண்ணால் உருவாக்குறாரு. உருவாக்கி அவனுக்கு வந்து அவனுடைய ஜீவ சுவாசத்தை வந்து ஊதுறாரு. அவன் வந்து ஜீவாத்மா வந்து ஆகிறான். அவன் தான் வந்து ஆதாம். ஓகேங்களா. நம்ம மனிதனாக படித்த முதல் சிருஷ்டிப்பு வந்து ஆதாம். அதுக்கப்புறம் மனுஷன் வந்து தனியாக இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு ஏற்ற துணையை வந்து ஏற்படுத்துகிறாரு. அவங்க தான் வந்து ஏவாள். அது ஏவாளை எப்படி உருவாக்குறாருன்னா, அவங்க ஆதாமோட விலா எலும்புலேருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க மனிதனுக்கு ஏற்ற துணையாக சிருஷ்டித்தை எடுத்துகிட்டு வந்து ஆதாம் கிட்ட கொடுக்குறாரு. ஆதாம் தான் வந்து இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள் சொல்லிட்டு அவனுக்கு மனுஷி என்று பெயரிட்டாங்க. அவங்க வந்து கர்த்தர் வந்து ஏவாள் என்று பெயரிட்டார். ஓகேங்களா. இப்படி தான் வந்து மனுஷன் உருவாக்குனாங்க.